பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனத்தின் தலைப்பு வந்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் அற்புதத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். நமக்கு அற்புதத்தை செய்யும்படியாக ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. உனக்கு குடும்பத்துல அற்புதம் செய்யணும், அதிசயம் நடக்கணும், மராக்கள் நடக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாட்களில் உங்க குடும்பங்கள்ல அற்புத அடையாளங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும்னா இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதி. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்கள் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். அநேகருடைய குடும்பங்கள்ல, எங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல, எல்லா குடும்பங்களையும் நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, டெய்லி கண்ணீர், டெய்லி கவலை உங்க காரியங்கள் உங்க குடும்பங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உனக்கு அற்புதங்களை செய்ய நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய கை குறுகி போக இல்லை, ஆண்டுடைய கை குறுகி போகல, அற்புதம் செய்யக்கூடாதபடி ஆண்டுடைய கை குறுகி போகல. ஏன் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுல கிரியை செய்யாதபடிக்கு காரியங்கள் தடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 35:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நிய தெய்வங்கள்னா கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிடிக்காத அருவருப்புகள் நம்மளுடைய சரீர பிரகாரமாக இருக்கலாம், நம்முடைய ஆத்துமாவாக இருக்கலாம், நம்முடைய இருதயமாக இருக்கலாம், ஏன் நம்முடைய வீடா கூட இருக்கலாம். இதுல வந்து தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அருவருப்புகளை இந்த நாட்களில் நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால் உங்க வீட்டுல அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் ஏசப்பாவை அறிஞ்சிருக்காங்க, ஏசப்பா பிள்ளையா தான் வாழ்றாங்க. ஆனாலும் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? இயேசுவுக்கு செவி கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் எத்தனை பேர் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றார், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய கிரியைகளை மாற்றுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள், அப்பொழுது நான் உங்களுடைய நடுவிலே நான் அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபைகளை சீகேமூர் அருகே இருந்த ஒரு கல்வாரி மரத்தின் கீழே புதைத்து போட்டார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சதான வார்த்தை, ஆனா இது நமக்கும் பொருந்தும். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மோசே கட்டளையிடுறாரு, அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு மாற்றுங்க, வஸ்திரங்களை மாற்றுங்கள் எல்லாம் கட்டளையிட்டோன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் உடனடியாக என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளும் இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்நிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு மாற்றுங்கள் என்று சொல்கிறார். சரி, என்ன அந்நிய காரியங்கள்? உங்கள் கண்கள் மறைக்கப்பட்ட காரியத்தை இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுவார். அநேகருடைய கண்கள் இது மறைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காரியத்தை இந்த நாட்களில் கர்த்தர் உணர்த்துகிறார். எத்தனை பேரு கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், வேதாகமத்தை அறிந்த பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே எத்தனை பேர் மந்திரவாதிகளை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. எந்த காரியத்துக்காக இருந்தாலும் எத்தனை பேர் விக்கிரக கோயில்களை நாடி போய் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்நிய தேவனிடத்தில் போய் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்க. குறி கேட்கிறது, மற்ற குடும்பங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறது, இப்படி பல காரியங்கள் இதுதான் அந்நிய காரியங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு அகற்றாவிட்டால் உங்க குடும்பத்தில் சாபம் தொடரும், உங்க குடும்பத்தில் சாபம் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களில் சொல்லுகிறார். உங்க குடும்பங்கள் அற்புதங்கள் நடக்காததற்கு ஒரு சாபம், உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்காமல் இருக்கிறதற்கு நீங்களே தான் காரணம். சிலவங்கெல்லாம் குடும்பங்கள்ல ஒரு மரணம் ஏற்பட்டுட்டாலும் சரி, குடும்பங்கள்ல ஒரு காரியங்கள் நடந்துட்டாலும் சரி, கர்த்தருக்கு கண்ணு இல்லையா? ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? ஏன் என் குடும்பத்துல நடந்தது ஆண்டவருக்கு? நிறைய பின்மாற்றங்கள்ல போகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. நீ ஆண்டவரை மட்டும் நம்பி இயேசுவை மட்டும் விசுவாசித்திருந்தால் உன் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்காது. நீ வாரது போறது, குடுகுடுப்புக்காரே, குறி சொல்றவன், மந்திரவாதிக்காரே, இவங்களெல்லாம் நீ விக்கிரக கோயில்களை தேடி போறது, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இப்படி இருந்த ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளே? நம்ம தேவன் அவ்வளவு பரிசுத்தமான தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளே. பரிசுத்தவான்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலா நம்மளுடைய பரிசுத்தவான்கள் இருக்கல. நீங்க பைபிள்ல யார் எந்த ஒரு பரிசுத்தவான் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஆத்துல ஒரு கால் சேத்துல எந்த ஒரு பரிசுத்தவானும் இருக்கல. பரிசுத்தவான்கள் எல்லாம் உறுதியா நின்றார்கள், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நின்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் போட்டிருக்கு. அவர் ஒரு பயபக்திக்குரியவர், பரிசுத்தமானவர். ஒருத்தரும் அவர் மேல பழி சாட்ட முடியாது. 1000 பொய் சாட்சிகள் கொண்டு வந்தாலும் அவர்கிட்ட நிக்காது. அவர் அவ்வளவு பயபக்திக்குரிய தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். இந்த நாட்கள் எங்க பயம் இருக்கு, எங்க பக்தி இருக்கு? எல்லாம் வேஷம். வேஷம்னா வேஷம், உலகமுக நடிப்புடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சினிமா ஆக்டர்கள் நடிக்கிற நடிப்பை விட கிறிஸ்தவத்துல இன்னைக்கு பயங்கரமான நடிப்பு வந்து விட்டது. யோசிச்சு பாருங்களேன், சினிமா நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்க? கண்ணீர் வராததையும் கண்ணீர் வர வைக்கிறார்களா இல்லையா? கவலை இல்லைனாலும் கவலையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா இல்லையா? அது இந்த நாட்கள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள வந்தாச்சு. இனி வரதுக்கு ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். என்னை எப்படி நீங்க தொழுது கொள்ளணும், என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளுகிறார்கள் என்கிறதை நீங்களே பார்க்கிறீங்க கண்கூடா. எங்க பார்த்தாலும் சீர்கேடுகள். ஏசப்பாவுடைய நாமத்தை தூசிக்கிறதற்காக இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் அங்கே சொல்லுகிறது என்னன்னா, என் பிதாவாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் பயபக்திக்குரியவர். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப ஈசாக் ஆண்டவருக்கு எவ்வளவு பயபக்தியா இருந்திருப்பாரு. அதைத்தான் வேதம் சொல்கிறது. அதே மாதிரி ஆதியாகமம் 31:53 சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பின்பகுதியில நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் எனக்கு ஆண்டு ரொம்ப பாரம், ரொம்ப ஒரு அழுத்தத்தை எனக்கு கொடுத்த காரியம் என்னன்னா, புறஜாதியார்கள் மற்ற மதத்தினர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவர்களுடைய தெய்வத்துக்கு அவ்வளவு பயப்படுறார்கள். அது தெய்வமே இல்லை, ஆனாலும் அதர்கள் அந்த தெய்வம் சொல்லி அதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பயப்படுறாங்க, கிட்டு ஆடுறாங்க. எவ்வளவு ஒரு இதா இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் அதை விட அதற்கு நிகரே இல்லை. அந்த பொல்லாத கிரியைகளுக்கு மேற்பட்ட தேவன் அவர். அவர் உயிர் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவருக்கு நம்ம பயப்படுறோமா? கிடையவே கிடையாது. இந்த நாட்களிலே 99% கிறிஸ்தவ வட்டாரத்துல அந்த பயம்ங்கிறதே போய்விட்டது. பயபக்திங்கிறது போய்விட்டது. ஏனோ தானோ தேவனுடைய நாமத்தை புறஜாதிகள் மத்தியில் தூசிக்கிற கள்ள கூட்டங்கள் எழும்பி இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்கள் சொல்லுகிறார், நான் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டை குறித்துதான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், நான் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். எனக்கு ஆராதனை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த கூத்தும் கும்மாளமும் ஆட்டமும் பாட்டமும் தான் இந்த நாட்களில் தேவன் அருவருக்கிற காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு சின்ன ஷார்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதை பார்க்கும்போது மனதெல்லாம் ரொம்ப வேதனை. ஏன்னா, ஏசப்பா, நீங்க எவ்வளவு தூரத்துக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க மீட்டெடுத்தீங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் இந்த கள்ள ஓனாய் கூட்டங்க நரகத்துக்கு நிறைய வழி நடத்துறாங்களே ஆண்டவரேன்னு சொல்லி நாட்கள் ரொம்ப மனவேதனை. என்ன கர்த்தருடைய என்னன்னா, அது கர்த்தருக்கு அல்ல ஆராதனை. நான் நிஜமாவே சொல்றேன், அது கர்த்தருக்காக பண்ணப்பட்ட ஆராதனை கிடையாது. அந்தி கிறிஸ்து வரப்போறான் பாத்தீங்களா, லூசிபரின் ஆவி வரப்போகுது பாத்தீங்களா, அவனுக்காக கிறிஸ்தவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் புறஜாதியார்கள் தான் ஆயத்தம் பண்றாங்க அப்படின்னு. இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்குள்ளே அந்த அந்தி கிறிஸ்து இருக்கிறான். அதே மாதிரி இந்த நாட்கள் அந்தி கிறிஸ்துக்கள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவுக்கு வாசலை திறக்கிற கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் மேல் பற்றுதலா இருக்கிறவர்கள் அல்ல லூசிபர். அந்த லூசிபருடைய அந்த சாத்தானுடைய ஆளுகைக்குள் உட்பட்டு இருக்கிற பொல்லாத சாத்தானுடைய மனிதர்கள் என்று வேதவசனமே சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதவசனமே சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்கள ஒரு பயபக்தி இல்லை ஆண்டோட மேல. ஏனோ தானோங்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை.
ஒரு காலத்துல எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம் மண்டிட்டு பணிஞ்சாங்க. தேவாலயம் அவ்வளவு ஒரு பரிசுத்தமா நினைச்சாங்க. மண்டிட்டு ஆண்டவரே என்று கதறினார்கள். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கிரியைகள் எங்க இருக்கிறது? நான் ஒண்ணு சொல்லுகிறேன். இந்த மெசேஜ் எடுக்கும்போது கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்தது என்னன்னா, இந்த நாட்கள்ல பழைய பாடல்களை நீங்க எடுத்து பாருங்க. பரிசுத்தம் பரிசுத்தம், ஆண்டவரே பரிசுத்தம், நாங்க எப்படி ஆண்டவரே பரிசுத்தாய் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும், நாங்கள் மகிமனை எப்படி பார்க்க முடியும், நாங்கள் இயேசுவை எப்படி தரிசிக்க முடியும் என்கிற பாடல்கள் தான் வந்துச்சு. இந்த நாட்கள்ல என்ன பாட்டு பாடிட்டு எழுதிருக்கிறீங்க நீங்க? சினிமாவை பார்த்து 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 சினிமா பாடல்களிலே கிறிஸ்தவ பாடல்கள் எழுதுறது கேடுகட்ட கள்ளவனாய் கூட்டங்கள். இதெல்லாம் கேர்ஃபுல். எல்லா பாட்டையும் நம்ம பாடுறோம், எல்லா பாட்டையும் கேட்கிறோம்னா நம்ம வீட்டுக்குள்ள அந்நிய ஆவிகள் கிரியை செய்கிறது என்று அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவருடைய பாடல்களை நாம் பாடுவோம் என்றால் அந்த பாடல் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதா, பரிசுத்தப்படுத்துதா? பழைய பாடல்களை எடுத்து பாருங்க, பரிசுத்தத்தை குறித்து தான் இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற நடுக்கமாய் தேவனுக்கு களி கூறுகிற பாடல்கள் தான் இருக்கும். இந்த நாட்கள் என்ன பாடலு? ஃபுல்லா ஆசீர்வாத தள்ளி தட்டுற பாடல் இல்லைன்னா என்ன பாடலு? சும்மா எதையாச்சும் வாயில வந்த வார்த்தைகளை கட்ட வசனத்தை எடுத்து வச்சு பாடல். அந்த பாடல்கள் எல்லாம் தேவன் அருவருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் சினிமாவில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டோடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. இன்னும் இந்த மாதிரி ஆட்டமே போட்டுட்டு இருங்க. உங்களுடைய வாழ்க்கை என்ன நிலைமையாய் போய் முடிய போகுது என்று ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. எரேமியா 2ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 2:31. எரேமியா 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு ஊழியக்காரரோ ஏதாவது ஒரு ஊழியக்காரியோ நல்லா தான் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையும் நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கென்று ஏதாவது ஒரு பணமாக இருக்கலாம், இல்லைன்னா அவர்கள் யாராவது ஒருத்தர் ஏவப்பட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் அவர்களுக்காக செய்யலாம். ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம், ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடை வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா சபை கட்டுறதுக்கு பணம் கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்துல அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணுன பிறகு நான் தான் சொல்றேன், ஆரம்பத்திலே எப்படி ஊழியம் செய்வாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் தான் ஊழியம் செய்வார்கள். கொஞ்சம் அப்படி ஸ்டெப் உயர்ந்த உடனே சொல்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் தலை எடுத்த உடனே ஆண்டவர் எல்லாம் வேண்டாம், ஏன்னா எனக்கு தான் பணம் வர ஆரம்பிச்சுட்டே, எனக்கு தான் ஒரு கொஞ்சம் ஆத்துமாக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்களே, இனி எதுக்கு ஆண்டவர் தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அங்க இருக்க மாட்டாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாம் என்னுடைய ஜனங்களா தான் இருந்தாங்க ஒரு நாட்களில், ஆனால் இப்பொழுதோ வேசி பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். அவர்களெல்லாம் போய்விட்டார்கள். என்னை தான் சொல்லுகிறார்கள், இயேசு என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னை அவர்கள் ஆராதிக்கவில்லை. அவர்கள் ஆராதிக்கிறது சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாட்களில் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். என்னை அவர்கள் மறந்து விட்டார்கள். வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் பொருளாசைக்கும் பெண்ணாசைக்கும் பொன்னாசைக்கும் என்னை விட்டு விட்டார்கள். அவர் அதை நம்பி என்னை விட்டு விட்டார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்களில் சொல்லுகிறார். பயங்கரமான ஆராதனைகளா இருக்கலாம், லட்டியும் கலர் லைட்டும் புகையும் இன்னும் என்னென்ன உண்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்தாலும் நான் அங்கே இல்லை. நான் அங்கே இருக்கிறது 100க்கு 100 சாத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அங்க இல்லைன்னு சொல்றாரு ஆண்டவர். சாத்தான் அற்புதம் செய்வான். ஸ்ப்ரே அடிச்ச உடனே போய் விழுகிறது, தண்ணி அடிச்ச உடனே போய் விழுகிறது, அதே மாதிரி கர்ச்சிப்பை கொடுத்தா தொட்ட உடனே போய் சுருண்டு போய் விழுகிறது, கேசட்டை கொடுத்தா விழுகிறது. என்ன சீர்கட்ட சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வேதனைப்படுறாரு. கள்ள ஊழியக்காரர்களை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எண்ணி முடியாத நாட்கள் என்னை மறந்து விட்டார்கள் சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி எந்த ஊழியக்காரனை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம்?
எப்படிப்பட்ட ஊழியக்காரனா? ரொம்ப அதான் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அச்சோரி கார்ல வந்து கோட்டும் சூட்டும் போட்டு நல்ல ரெஸ்பெக்டா இருக்கிற ஊழியக்காரனுக்கு தானே மதிப்பும் மரியாதையும் பெருகி இருக்கிறது. சும்மா நார்மலா ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்காக உண்மை பக்தி வைராக்கியமா காசு பணம் இல்லாம ஆண்டவரே போதும், ஆண்டவர் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற ஊழியக்காரனை எத்தனை பேர் பின்பற்றுகிறீர்கள்? பின்பற்றுகிற கூட்டங்கள் சொற்பம், அற்பம் இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த காலகட்டங்களிலே அவர்களை பின்பற்றுகிற கூட்டங்கள் இல்லை இல்லை. நல்லா ஆடம்பரமான ஆடைகளை போட்டு கொண்டு வந்து பலிபீடத்தில் நின்று மைக்க பிடித்து கண்ணீரை நடிப்பாக வரவை வைத்து யாசுங்களை நேசிக்கிறவங்க ஒரு கூட்டம் அங்க அப்படி போயிருது. யாசுங்களை ஆசீர்வதிப்பாங்கன்னு ஒரு கூட்டம் அப்படி அங்க போயிருது. ஆனால் ஆனால் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர்களை எத்தனை பேர் பின்பற்றுகிறீர்கள்? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போய் விட்டார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். இவ்வளவாய் விலகி விலகியாம் போற? உன் வழியை ஏன் தாறுமாறாக்கி கொண்டு போற? நல்லா தானே இருந்த, மரண வழி ஜீவ வழி 2 வழிதான் உண்டு. உன் வழியை மாற்ற 2 வழிதான் உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். ஒண்ணு மரண வழியில வா, இல்லைன்னா ஜீவ வழியில வா. 2 வழி. நீ உன் வழியை மாற்றி 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 ஏன் இவ்வளவா விலகி போற? நான் தான் தெய்வம், நான் தான் உயிருள்ள தெய்வம். ஏன் என்ன விட்டுட்டு இன்னும் அந்நிய காரியங்களை தேடி நீ போற? அந்நிய காரியங்களை விட்டு விளக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, நான் அந்நிய காரியங்கள் எனக்கு வேணும்னு அதை பின்பற்றி ஏன் போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் இல்லை, உன் கவலைக்கு பதில் இல்லை, உன் சோதனைக்கு பதில் இல்லையா? இன்னும் அந்நிய காரியங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளக்கு, அதெல்லாம் இந்த நாட்கள் உன்னை விட்டு விளக்கு. நீ வள்ளி விலகி போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வள்ளி விலகி போய் கொண்டிருக்கிறாய். எதிலே வழி விலகி போய் கொண்டிருக்கிறேன்? விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறாய், தேசிய வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், விபச்சாரம் செய்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதெல்லாம் விட்டு இன்னைக்கு வெளியே வா. நீ வெளியே வராத பட்சத்தில் உனக்கு வரும் ஆக்கினை தீர்ப்பு பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அநேகர் சொல்லுகிற வார்த்தை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அது எரேமியால தான் இருக்குது. சமாதானம் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களை மேற்பூச்சாய் பூசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீர்கள் என்றால், இல்ல ஒரு ஆசீர்வாத கூட்டத்துக்கு போகிறீங்க, கன்வென்ஷன்களுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, சமாதானம் வருதா? சமாதானம் இருக்காது. அந்த நேரத்துல செய்தியை கேட்கும் ஒரு உற்சாகம், ஒரு பலன் வரும். அதுக்கப்புறம் வந்த பிறகு உங்களுக்கு சமாதானம் இருக்குன்னா அது நிரந்தரமான சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர். அவர்கள் ஒருவேளை சொல்லலாம் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாலும், இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு சமாதானம் எப்படி இருந்தா வருங்கிறத சமாதானத்துக்கு போதிக்கணும். சும்மா சமாதானம் சமாதானம்ங்கிறது அது மேற்பூச்சா உங்களை பூசுகிறது. முதலாவது உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய காரியங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்லா திங்கிறது, நல்லா ஹோட்டலா போய் ஊழியக்காரர்கள், நான் இன்னைக்கு அதான் சொல்றேன், சாப்பிடுறது தப்பு கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு தப்புமே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஊழியக்காரராக நாம எப்படி இருக்கணும்னா, மற்ற புறஜாதிகள் மத்தியிலே நாம ஒரு சாட்சியாக வாழணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் இன்னைக்கு சொல்லுவேன் நிறைய ஜனங்களை நான் பாக்குறேன். என்ன வயசான தாத்தா பாட்டிங்க, வயசானவங்க ரோட்ல உட்காந்து ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு டீக்கு தாமா ஏதோ ஒரு காரியங்கள் கேட்கிறானா, இல்லைன்னு தட்டி போட்டுட்டு போறவங்க எத்தனை பேரு. ஆனா அதே நபரு அதுக்கு அடுத்து அந்த பக்கம் போய் நல்லா திங்கிறது. இந்த பன்னியை பார்த்திருக்கீங்களா? பன்னி என்ன செய்யும் பார்த்திருக்கீங்களா? சாக்கடையில கிடக்குற அசுத்தத்தை எல்லாம் வாலி வடிச்சு திங்கும். அடுத்த ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து அதை விரட்டி விடும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை கடினமாகத்தான் இருக்கிறோம். ரோட்டோரங்களில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம எந்த ஒரு ஊழியக்காரன் போய் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலையும் சரி எந்தெந்த ஹோட்டல போய் திங்கிறான், அவன் பண்ணி திங்கிற மாதிரி திங்கிறான்னு சொல்லுவேன். இதுதான் ரோட்ல பாவப்பட்ட ஜனங்கள் கையேந்தும் பொழுது குடுக்காம 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய தலப்பாக்கட்டு பிரியாணி, இங்கெல்லாம் போய் எந்த ஊழியக்காரனாலும் சரி எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பண்ணிக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு வேதவசனம் தான் சொல்லுகிறது. பண்ணி திங்கிற மாதிரி நம்ம திங்க கூடாது. ஏழைங்க 1000 ரூபாய்க்கு போய் ஹோட்டலா போய் சாப்பிட்டா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஏழை ஜனங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நம்ம போய் சாப்பிடுறது தேவனுக்கு ஒரு பெருந்திண்டின்னு சொல்றாரு ஆண்டவர். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வழியை நீ செவ்வைப்படுத்து, உன் வழியை நீ செம்மைப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்றாரு.
உன் வழி தாறுமாறா இருக்குது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் வழியை நீ செம்மைப்படுத்த என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். கள்ளத்தனமாய் திரும்புகிறார்கள் அநேகர், கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு ஹிருதயத்திலும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகர் சொல்லுவாங்க, சில எச்சரிப்பின் செய்திகள், நான் எச்சரிப்பின் செய்திகளை கேட்கிறவர்களே நான் சொல்லுகிறேன், கேட்பாங்க, கேட்டுட்டு அந்த நிமிஷத்துல ஆண்டவர் என்ன அப்படி அப்படி இப்படி இப்படி பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல போய் பழைய பாருட்டு திருட்டுத்தனம், தேவையில்லாத அருவறுப்புகள், தேவையில்லாத அசிங்கங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றான், அவன் கள்ளத்தனமா தான் இடத்துல திரும்பி இருக்கிறான், அவன் கள்ளத்தனமா தான் இடத்துல திரும்பி இருக்கிறான், அவன் என்கிட்ட முழு ஹிருதயம் அவன் திரும்பல. இந்த நாளுக்கு நிறைய நடிகர்கள் எழும்பி இருக்கிறார்கள், நிறைய நடிகைகள் எழும்பி இருக்கிறார்கள். தெரியுதா எப்படி நடிகர்கள் எழுந்திருக்கிறார்கள்? சினிமாக்கள் எல்லாம் கண்ணீர் வராம அந்த அழுது நடிச்சு கண்ணீர் வர வைக்கிறார். சினிமா நடிகர்கள் எழும்பி இருக்கிறார்கள், சினிமா நடிகைகள் எழும்பி இருக்கிறார்கள். ஆண்டவர் என்று பேசினார், ஆண்டவரோடு நான் பகலும் உறவாடி கொண்டிருக்கிறேன். உன் கிரியல இல்லையே, இங்க இப்படி எடுத்துற, இங்க என்ன சொல்றது, இப்படி எடுத்துற, கண்ணுக்குள்ள மைய போட்டுற, லிப்டிக்க போட்டுற, ஆடம்பரமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் என்னோட பேசினார். ஆண்டோட்ட இரவும் பகலும் உறவாடி கொண்டிருக்கிறேன். எந்த ஆண்டோட்ட உறவாடிட்டு இருக்கிற? எந்த ஆண்டோட்ட உறவாடிட்டு இருக்கிற? அதான் சாத்தான்ல, சாத்தானுடைய கிரியின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரிகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரனுங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நாட்கள் சொன்ன கொண்டல் திரும்பி வர்றது, கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது. உன் தண்டவாளத்தை எல்லாம் நான் எடுத்து விடுறதுனால பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் என் நாவிலிருந்து உன் தண்டவாளத்தை எடுத்து விடுறாரு பத்தியா, அதனால உங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. கோர்ட்டு சபைக்குள்ள மக்களை ஆட வைக்கிறது, பிசாசினுடைய கிரியைகளை வைத்து ஆட வைக்கிறது மக்களை. பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இந்த நாட்களில? புதுசா வர்ற ஆத்துமாக்களுக்கு தலையில கைய வச்சு பொத்துன்னு தள்ளி விட்டுறது, எதையாச்சும் ஒன்ன சொல்லி மக்களை பரவசப்படுத்துகிறது, மியூசிக்க கூட்டி வைக்கிறது, கொட்ட டம்முன்னு போட்டு அடிக்கிறது. இதெல்லாம் அடிச்சா நாங்க மக்களுக்கு ஒரு கிளர்ச்சி வந்து கடந்து துள்ளி உருண்டு, ஆண்கள் இடத்துல பெண்களும், பெண்கள் இடத்துல ஆண்கள் கடந்து உருண்டு, என்ன அருவருப்பு அநியாயங்கள்! சி, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முழுமையா மனம் திரும்பு, கள்ளத்தனமா மனம் திரும்பாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய சபைகளிலே இந்த நாட்களிலே நடக்கிற காரியங்கள் என்னன்னா, ஆத்துமாக்களை கவரும்படியாக என்ன செய்கிறார்கள்? சபை முழுவதும் மியூசிக் என்கிற சாத்தான் எழும்பி இருக்கிற அந்த கடைசி நாட்களிலே மியூசிக்க வைத்து பாடல் கேட்குதா, கர்த்தருக்கு துதி சத்தம் கேட்குதா, அதெல்லாம் இல்ல. அவனுடைய மியூசிக் தான் தலை தூக்கணும். எதற்குன்னு கேட்கிறேன். பவுலும் சீலாவும் எந்த மியூசிக்க வச்சு ஆடினாங்க கேட்கிறேன். சிறைசாலையில கட்டுண்டிருந்தார்கள், எந்த மியூசிக்க வைத்தார்கள் அவர்கள்? கேக்குது என்ன சொல்லுங்க. வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார், இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா? எந்த மியூசிக்க வைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது? எந்த பரிசுத்தவான் இப்படி எல்லாம் நடனம் ஆடினார்கள்? எல்லாமே நமக்கு கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்கள் தான் நமக்கு எக்ஸாம்பிள். எந்த ஒரு வசனத்திலையும் இல்லை. ஒரு சகோதரி இருக்கிறார்கள், ஒரு மியூசிக்க வைத்து ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தேன். போன் பண்ணி தப்பான வார்த்தைகள். ஏன் அவர்கள் அப்படி பேசினார்கள்? அவர்களுக்குள் இருக்கிறது அசுத்தாவி, தவறான பேச்சுகள், அசுத்தாவி. மியூசிக் சொன்னா லூசிபருக்கே வந்துருது கோபம். ஏன், எதுக்காக நீங்க அதெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க? மக்களுக்குள் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற காரியங்களில் இது ஒன்று. மியூசிக் வைக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. மியூசிக் எப்படி வைக்க வேண்டும்? மியூசிக் தேவனுக்கு இனிமையா இருக்க வேண்டும். தும்முன்னு போட்டு அடிக்கிறது கர்த்தருக்கு அருமையான வாசனை அல்ல. லூசிபர் கடந்து அவங்க கரெக்டா என்ன செய்வான் தெரியுமா? இந்த மாதிரி நான் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், இந்த மாதிரி மியூசிக்க வைத்து ஆட்டம்பரமாய் ஆராதனை செய்கிற ஊழியக்காரனுடைய சபைகளில் யார் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறா தெரியுமா? சாத்தான் வருகிற அந்தி கிறிஸ்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கை கொட்டி சிரிக்கிறான். அவனுக்கு இதைத்தாங்க தேவை, அவனுக்கு இதைத்தான் தேவை. தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். இதே மாதிரிப்பட்ட கள்ள ஓநாய்களை கொண்டு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மக்களே, அவன் பின்னாடி போய்விடாதீங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரனை அடையாளம் காணுங்கள்.
சபைக்குள்ள கொட்டடிச்சாதான் பரிசுத்தாவி வருதா? அல்ல, அல்லவே அல்ல. பரிசுத்தாவி நமக்குள் இருக்கிறார். நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன் நமக்குள் இருக்கிறார். ஆட்டம் ஓடுகிறது ஆவியானவரோ அல்ல உருளுகிற ஆவியானவரோ நமக்கு கொடுக்கப்படல. வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட தூய்மையான ஆவியானவர் தெரியுமா? பரிசுத்தமுள்ள ஆவியானவர். பாவத்தை குறிச்சு தான் கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறிச்சு தான் கண்டித்து உணர்த்துவார். மற்ற மாதிரி துள்றதுக்கும் குதிக்கிறதுக்கும் உருளுகிறதற்கும் ஆடுகிறதற்கும் அல்ல பரிசுத்த ஆவியானவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? நீ பாவம் செய்வையா? பாவத்தை குறிச்சு கண்டித்து உணர்த்துவார். அதை விட்டுக்கிட்டு ஆடுறதுக்கு பாடுறதுக்கும் அல்ல. ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் இப்படியேப்பட்ட சபைகளை போய் பரிசுத்த ஆவியானவர் வந்தோம்னா குதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு ஆடை விலகுகிறது வரைக்கும் தெரியாம கடந்து உருள்வீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியவே துக்கப்படுத்துகிறீர்கள். தேவன் தந்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பைபிள ஒரு வசனம் எடுத்து காட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே கடந்து உருண்டாங்க, பரட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டா, நீ இந்த வார்த்தையை கேட்பா என்றால், இந்த வார்த்தை உன்னோட இடைபெறும் என்றால், பரிசுத்த ஆவின்னு சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருக்கிற ஆவி கள்ளத்தனமான அசுத்த ஆவி. நீ உருளுகிறதும் பிறழுகிறதுமா இருக்கிற பரிசுத்த ஆவின்னு நம்பிட்டு இருக்கியா? அது பரிசுத்த ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவி கிடையாது, அசுத்த ஆவி என்று வேதவசனம் நமக்கு ஆதாரம் சொல்லுகிறது. அதனால பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்மளுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால உனக்குள் இந்த ஆடுறதும் குதிக்கிறதும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால், ஒரு நாள் அறியாத நாட்களில் நானும் இதை செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் தெளிவின் ஆவியானவர் இல்லையா? அவர் எனக்கு தெளிவை கொடுத்த பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது அசுத்தாவினுடைய கிரியைகள். அதனால இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். வாலண்டரியா போய் நீ விழுந்தீனா அதுக்கப்புறம் உனக்கு ஆண்டவரே நினைச்சாலும் நீ மனம் திரும்பினாதான் உன்னை தூக்கி எடுக்க முடியும். சும்மா போய் ஆண்டவர் கிடக்கிறவங்க எல்லாம் தூக்கி எடு. ஏன் எவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, எல்லாரையும் போய் ஆண்டவர் தூக்கி எடுக்கலாம் இல்லையா? செய்ய மாட்டார். யாரையும் வலுக்கட்டாயமாய் கூப்பிடுற தேவன் அல்ல. உனக்கு மனம் இருந்தா வா. செய்தி கேட்கிறல்ல, உனக்கு மனம் திரும்பணும்னு ஆசை இருந்தியா நீ வா என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். யாரிடத்தில் திரும்ப சொல்றார்? சீர்கட்ட பிள்ளைகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்கிறார். சீர்கட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அன்பான தேவன் கூப்பிடுறாரு. இந்த நாட்கள்ல இந்த மாதிரிப்பட்ட அக்கிரமங்களை அநியாயங்களை கடக்குறீங்களா? ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு, வா உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. இல்ல நாங்க யார் சொல்றதை கேட்க மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது, அதுலதான் நாங்க போவோம்னா உன் வழி விரிவான வழின்னு ஆண்டவர் சொல்றாரு. வசனம் அதுக்கும் இருக்கு மத்தேயில. உன் வழி விரிவான வழியில நீ போகாத, இடுக்கமான வாசல் வழியாய் உப்புரவேசி என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள் ஆலயத்துக்கு போறீங்கல்ல, ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமான போறீங்கல்ல, ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நம்ம எவ்வளவு நேரம் நிக்கிறோம், ஆண்டவர் பாதத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறோம் இங்கதான் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போறோம். நான் இன்றைக்கு சொல்லுவேன் பலிபீடத்துல நிற்கிற ஊழியக்காரையும் பார்த்துத்தான் விசுவாசிகள் பின்பற்றி வருவார்கள். நாம தான் எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம நல்ல சாயத்தை பூசிக்கிட்டு, நல்ல லிப்டிக்கையும் போட்டுக்கிட்டு, ஐப்ரோ எடுத்துக்கிட்டு, நல்ல அறகுறையான ஆடைகளையும் போட்டுக்கிட்டு, டெய்லி ஒவ்வொரு துணிகளையும் எடுத்துக்கிட்டு போய் பலிபீடத்துல நின்னோம்னா சபைக்கு வர விசுவாசியம் அப்படியே தான் இருக்கும். எந்த மனமாற்றங்களும் இருக்காது. இருதயத்தை பாக்குறாரு கர்த்தர், உன் இருதயத்தையும் பாக்குறாரு, உன் சரீரத்தையும் பாக்குறாரு. கர்த்தர் ஒருவேளை இருதயத்தை பாக்குறவராக இருந்தாலும் உன்னுடைய சாட்சி உலகத்த மத்தியில எப்படி இருக்கிறது? இயேசு அறிஞ்சிருக்கிறா நம்பர். இயேசுவ ஒரு மாற்றம் இல்லையவன்ட்ட, இவள்கிட்ட ஒரு மாற்றம் இல்லையே, இவெல்லாம் இயேசு பிள்ளை சொல்றாளே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளிடத்தில் முதலாவது மாற்றம் வந்ததுக்கு பிறகுதான் நாம மற்றவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சபைகளை சீர்கெடுத்து கொண்டிருக்கிற கள்ள ஓநாய் கொட்டங்கள் இருக்கிறது. கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை விட்டு வெளியே வாருங்கள், அவர்கள் எல்லாம் அந்நிய தெய்வங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி நீ வெளியே வா, உனக்கு அற்புதங்களை நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நாங்கள் சீர்கட்ட பிள்ளைகளை விட்டு திரும்பி வாருங்கள், அந்த மாதிரிப்பட்ட சீர்கட்ட இடங்கள்ல இருக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறார். சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகைகளையும் பின்பற்றாதிருங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். நடிக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை வாசிக்காமல், இயேசுவின் பாதத்தில் அமராமல், சும்மா எதையாச்சும் டைம் பாஸுக்கு எதையாவது பார்த்துக்கிட்டு வந்துட்டு இன்னும் பலிபீடத்துல நின்று கொக்கரிப்பு கூட்டங்களை நம்பாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மள்ட்ட தெளிவா சொல்லி தந்துட்டாரு இல்லையா? கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு அதிக ஆக்கினை வரும் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக என்று வேதவசனம் சொல்கிறது. போதகர்களுக்கு, உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு, பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு அதிக ஆக்கினை உண்டு என்று வேதவசனம் சொல்கிறது. யாருக்கு? இப்படிப்பட்ட நடிகர்களுக்கும் இப்படிப்பட்ட நடிகைகளுக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நடிகர்களை பின்பற்றாதீர்கள், நடிகைகளை பின்பற்றாதீர்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்நிய காரியங்களை உங்களுக்கு விட்டு அகற்றுங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனத்துல, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்படி ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நாம ஒரு காலத்துல பொல்லாத சாத்தானுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக அக்கிரமங்களிலும் உலக பாவங்களிலும் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். கிறிஸ்து நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு அடுத்த வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அத்தனை பேர் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பிள்ளைகள்னு அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தீர்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள சம்மனராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்து இரக்கமுள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய அக்கிரங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அநியாயங்கள், சீர்கேடுகள், அசுத்தங்கள், அந்நிய கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரோடு கூட உறவாட நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை யார் எதை சொல்லட்டும், யார் என்ன உங்களை வேதனைப்படுத்தட்டும், துக்கப்படுத்தட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தருக்காக உண்மையா நில்லுங்க. எந்த ஒரு ஊழியக்காரனையும் தேடி போகாதீங்க. நீங்க ஊழியக்காரிகளையும் தேடி போவீர்கள் என்றால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் அல்ல, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள். எதெடுத்தாலே ஏசப்பா இதை நான் செய்யட்டா, இது செய்ய வேண்டாமா, இது உமக்கு பிடிக்குமா, இது உமக்கு பிடிக்காதா என்று இயேசுவினிடத்தில் கேட்பார்கள். எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடித்த வார்த்தை, எனக்கு ரொம்ப வருஷமா இதை தியானிக்கக்கூடிய வார்த்தை, என் பேச்சு அவரா இருக்கணும், நான் விடுகிற சுவாசம் அவரா இருக்கணும், என் அழகு அவரா இருக்கணும், எல்லாமே அவராத்தான் இருக்கணும், மனுஷனா இருக்கக்கூடாது. எனக்கு பிடித்த வார்த்தை, எனக்கு நான் ரொம்ப தியானிப்பேன். என் பேச்சு நீங்க அருங்கப்பா, என் மூச்சு நீங்களா இருங்கப்பா, என் நடக்கை நீங்களா இருங்க ஏசப்பா, நான் செய்கிற செய்கைகள் நீங்களா இருக்கணும் ஏசப்பா, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நீங்களா இருங்க ஏசப்பா, என் அழகும் நீங்களா இருங்க ஏசப்பா. நான் ஒவ்வொரு நாள் கேட்கறதுனால இந்த நாட்களில் அவரே என் அழகா இருக்கிறார். அதனால எனக்கு இன்னொரு அழகு எனக்கு தேவை கிடையாது. அவர் என் அழகா இருக்கும் பொழுது இன்னொரு அழகை தேடி நான் போக வேண்டிய தேவையில்லை. அவருடைய சாயல் நம்மளை படைத்திருக்கிறார். நாம் அவருடைய சாயலில் இருக்கும்படியாக கர்த்தர் நாட்கள் நம்மளை அழைக்கிறார். நான் இல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க அழகா இருந்தாலும், நீங்க எனக்குள்ள இருந்து அழகா இருந்தாலும் கொஞ்சம் போல இங்க எடுத்துக்கிற ஆண்டவரே, கொஞ்சம் போல இங்க பூசிக்கிற ஆண்டவரே, கொஞ்சம் போல சாய அடிச்சுக்கிற ஆண்டவரேன்னு இல்லை. ஆண்டவர் ஒரு நாட்களில் எனக்கு சொன்ன வார்த்தை, நானே உன் அழகா இருக்க வேண்டும் என்று சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் எனக்கு அழகா இருக்கிறார். இன்னொரு அழகை நான் நம்பி போறது கிடையாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அந்நிய காரியங்களை உங்களை விட்டு விலக்குங்கள், அந்நிய காரியங்களை பின்பற்றி போகாதிருங்கள், விபச்சாரம் செய்கிறவர்களை பின்பற்றி போகாதிருங்கள், வேசித்தனம் செய்கிறவர்களை பின்பற்றி போகாதிருங்கள். ஆராதனையே பாருங்கள், ஒருத்தர் நடத்துகிற ஆராதனையை பாருங்கள், அது உண்மையிலே அங்க ஆண்டவர் அசைவாடுகிறாரா இல்ல அங்க அசுத்தாவிகள் கிரியை செய்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் பரிசுத்த ஆவியை குறித்ததான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தால் நிச்சயமா இதை நான் பிரசங்கிக்கிறேன்.
பரிசுத்த ஆவி என்னதென்று தெரியாமல் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை கொச்சைப்படுத்துகிற காரியமாய் அநேக சபைகள் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கடைசி நாட்களில் சாத்தான் கட்சிக்கிற சிங்கம் போல் எழும்பி இருக்கிறான். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருந்து அவனுடைய வலைகளில் நம்ம சிக்கி விடாதபடிக்கு இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகையில் ஆயத்தமா எதிர்கொண்டு போக வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால நாம ஆவிகளை பகுத்தறிவோம். எந்த ஆவியை கொண்டு ஆராதனை நடத்துகிறார்கள் என்பதை ஆராய்வோம். லூசிபர், இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் இதயத்தில் போடுகிறார். லூசிபர் இருக்கிறார் இல்லையா, நீங்க வேதத்திலே அது இருக்குது, ஏசாயால இருக்குது, நீங்க எடுத்து படிங்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த நாட்கள் என்ன சிஸ்டர் கொட்டடிச்சு மியூசிக் வச்சு ஆண்டவரை தானே துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நான் மியூசிக் வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. எப்படிப்பட்ட காரியங்கள், நீங்கள் மியூசிக்கே வச்சாலும் எப்படி தேவனுக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். குத்தாட்டமும் இதெல்லாமா பலிபீடத்துல நடக்கணும்? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இல்லையா அவரு? எவ்வளவு பயபக்தியா நம்ம ஆராதிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. யோசிச்சு பாருங்க. சரி, லூசிபர் இருக்கிறான் இல்லையா, அவனை சங்கீத மேள தாளங்கள் மியூசிக்னாலே தேவன் அவனை அலங்கரித்திருந்தார். அந்த அலங்கரிப்பு தான் ஒரு நாள் அவனுக்கு மேட்டின்மையா முடிஞ்சது. அவனை மியூசிக்னாலே அவனை அலங்கரித்திருந்தார். வைடூரியம், ரத்தினம், இந்த மாதிரிப்பட்ட பயங்கரமாய் எப்படி சொல்றது, அவ்வளவுதான் அலங்கரிச்சிருந்தார். அவனுக்கு மேட்டின்மை வந்தது, கீழே விழுந்து போனான். இப்ப இந்த மாதிரிப்பட்ட மியூசிக்குகள் எல்லாம் வச்சு ஆராதிக்கிறவர்களுடைய கூட்டங்களிலே பெருமையின் ஆவிகள் தலைவிரித்து ஆடுகிறது, இச்சையின் ஆவிகள் தலைவிரித்து ஆடுகிறது. அங்க இதெல்லாம் நடக்குது. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், மியூசிக்ங்கிறது ஆண்டவர் சொல்ற வீணையினாலும் சுரமண்டலத்தினாலும் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கணும். வேண்டான்னு சொல்லல. நிறைய சபைகளில கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஆராதிக்கிற சபைகள் இருக்கிறாங்க. ஆமென், சோத்திரம். அவர்களெல்லாம் ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. பார்த்திருக்கீங்களா? ஒரு கீபோர்டு இருக்கும். இனிமையா அந்த மியூசிக்கு நான் தான் சொல்லுவேன், எப்பவுமே பாடல்களுக்கு மிச்சமா மியூசிக் சவுண்டு கேட்குதுன்னா அது பிசாசு தான். பாடல்களுக்கு கீழே இதமா இருக்கணும், இதமா இருந்து போடணும். அதே மாதிரி கொட்டை அடிக்கிறது, பரிசுத்த ஆவி இறங்கணும்னு கொட்டடிக்கிறவங்க சபையில இருக்காதீங்க. கொட்டடிக்கிறது அதுவும் நிதானமா தான் இருக்கணும். போட்டு டபக்கு நடிச்சோன்னு இங்க இடந்து துள்றது, அது பரிசுத்த ஆவி கிடையாது. எந்த அதிகாரம் எந்த வசனத்தில் இருக்கிறது? எந்த வசனத்தில் புதிய ஏற்பாட்டுல இருக்குது? மியூசிக் அடிச்சதுனால, கீபோர்டு வாசிச்சதுனால, கொட்டடிச்சதுனால பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை நிரப்பினார் என்று ஒரு வசனத்தை எடுத்து காட்டுங்க. இந்த மெசேஜை நான் முடிச்சேன். அப்படி ஒரு வசனமும் இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த 1ஆம் தேதியிலே, பிப்ரவரி 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அந்நிய காரியங்களை விட்டு வெளியே வாருங்கள், உங்கள் குடும்பத்தில் நான் அற்புதம் செய்வேன். அந்நிய காரியங்களை விட்டு வெளியே வாருங்கள், உங்க குடும்பத்தில் அற்புதங்கள், அதிசயங்கள் அபரிவிதமாய் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களை சுத்திகரியுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, அதே மாதிரிப்பட்ட கீழ்ப்படியாமைகள் இதெல்லாம் விட்டு விலக்கிட்டு கர்த்தருடைய பாதத்தில் இருங்க. வேற எதையுமே நீங்க நேசிக்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. உங்களுக்கு வார்த்தை வேண்டுமா? இந்த நாட்களில் அநேகர் ஊழியக்காரர்களை ஜோசியம் பார்க்கிறவர்களாகவும் குறி சொல்லுகிறவர்களாகவும் ஊழியக்காரர்களை விசுவாசிகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டத்தை போய் கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம், எந்த ஊர்ல இருந்து பொண்ணு வரும், என் பிள்ளை படிக்க போனா எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம். நாங்க குறி சொல்லுகிறவர்கள் அல்ல, ஜோசியம் பார்க்கிறவர்கள் அல்ல. கர்த்தரிடத்துல இருந்து கேளுங்க. ஊழியக்காரனை பின்பற்றி போகாதுங்க. ஆலோசனை கேட்கிற தப்பு இல்ல. இந்த பொண்ணை எடுக்கலாமா, அந்த பொண்ணை எடுக்கலாமா, அந்த ஸ்கூல்ல போய் படிக்க வைக்கலாமா, இந்த ஸ்கூல்ல போய், நீ ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே நான் இதை செய்யலாமா? ஆண்டவரே, ஆண்டவர் பரிசுத்தாவி தந்திருக்காருல்ல, அவர் உணர்த்துவாரு. எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரிகளுக்கு போகணும். இதெல்லாம் செய்யாதீங்க. அவங்களாவே நீங்க மேன்மைப்படுத்தி விட்டுறாதீங்க. மேட்டின்மையான எண்ணங்களை அவங்களுக்கு நீங்க உண்டு பண்ணி விட்டுறாதீங்க. எதற்கு எடுத்தாலும் போன், ஏதாவது முடியாத தருணங்கள்ல ஊழியக்காரர்களிடத்துல போன் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்கற தப்பு கிடையாது. எதற்கெடுத்தாலும் போன், இதெல்லாம் தவறான காரியங்கள். நிறைய ஊழியக்காரங்க குறி சொல்லுகிறவர்களாகவும் ஜோசியம் பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் மக்கள் எல்லாம் அப்படி செய்யறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. உனக்கு பொண்ணு, உன் பையனுக்கு பொண்ணா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா ஏதாவது வேணுமா, ஆண்டோட பாதத்துல இரு. ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுவார், ஆண்டவர் உனக்கு சொல்லி தருவார். அதை விட்டுட்டு ஊழியக்காரர்களுக்கு பின்னாடி போய் உங்க வாழ்க்கை நீங்களே கெடுத்த. ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரவங்க சொன்னாங்கன்னு சொல்லி என் பையனுக்கு, ஒரு அம்மா இல்ல,
நிறைய பேர் போன் பண்றாங்க. அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, அதனால நாங்க கட்டி கொடுத்து நீ என் பிள்ளை வாழா வெட்டியா உட்கார்ந்துருக்கிறான். எவன் சொன்னா ஒண்டா போய் ஊழியக்காரன் போய் கேளுன்னு? ஆண்டோட்ட கேட்டிருந்தேன்னு அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல, கேட்டிருந்தா வந்திருக்காதுல்ல. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எஸ்அப்பா நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டோட்ட தான் கேட்பேன், என்ன செய்யணும் ஆண்டவரே? விட்டுருன்னா விட்டுருவேன், அதை விட்டு அந்த அந்த விஷயத்த கையில எடுக்காதுன்னு சொன்னார்னா நான் விட்டுருவேன், ஆலோசனையும் கொடுக்க மாட்டேன். என் ஃபேமிலியா இருந்தாலும் சரிதான், என் கணவனா என் பிள்ளைங்களா இருந்தாலும் சரிதான், இதை சொல்லணும். கேட்கலையா? ஆண்டவர் சொல்வார் விட்டுருன்னா விட்டுறணும். நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதை செய்யணும் ஆண்டவரே, இதை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவர் பகிரங்கமான ஒரு வார்த்தையை கொடுப்பார். கர்த்தருடைய ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசும் தெய்வம் இல்லையா? அவரு பேசுவார், பேசும் தெய்வம், பேசுவார். செய்யாதன்னு சொல்லுவாரு. சில ஆலோசனைகள் கேட்கிறார்கள், இதை செய்யாதீங்கன்னா நம்ம கிட்டே பொய், பிராடு, பித்தலாட்டம், அங்க குடும்பத்துல சமாதானம் வராது. நான் அன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரரா இருக்கலாம், யாரிடத்தில் நீங்கள் போன் பண்ணி ஜபிக்க கேட்டுக்கொண்டாலும், டாக்டர்ஸ் கிட்ட நீங்க உண்மையை சொல்றீங்கல்ல, அதே மாதிரி ஊழியக்காரன் உண்மையை சொல்ல வேண்டாம். நீங்க ஊழியக்காரன் போன் பண்ணா நான் பொய் தான் பேச வேண்டியது வரும். அதே இது தேவ பாதத்தில் அறை வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து ஆண்டவரே என்று சொல்லி உங்களை இருதயத்தை கக்கும் பொழுது ஆண்டவர் பாப்பார், என் மகன் என்கிட்ட உண்மையா இருக்கிறான், அவனுக்கு நான் அற்புதம் செய்தே ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அற்புதம் செய்வார். கள்ளத்தனமா திரும்பாதீங்க, முழு மனசா திரும்புங்க. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இயேசுக்காய் உண்மையாய் மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்ல ஆண்டவர் உணர்த்துறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, உங்களை கன்னத்தில் அடிச்சு, எந்த ஒரு ஆளா இருந்தாலும் கன்னத்தில் அடிச்சா வாங்கி கொண்டு வாங்க. திருப்பி அடிக்கவோ திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இந்த நாட்களிலே சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளை அடிக்கிறதும் துன்புறுத்துகிறதும் காயப்படுத்துகிறதும் எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயமாக இருக்கிறது. நீ எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் அவங்க எல்லாம் பிரசங்கிக்கிறாங்க. அதை விட்டுக்கிட்டு போய் மக்களை அடிக்கிறதும் கொலை செய்யறதும் துன்புறுத்துகிறதும் நீ இப்ப செய். இந்த பூமியில இருக்கும் பொழுதே நீ மனம் திரும்பாத பட்சத்துல உனக்கு எவ்வளவு பெரிய நரக தண்டனை ஒண்ணு இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்களை அடிக்காதீங்க, கிறிஸ்தவர்களை துன்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க ஆத்மாவை ரசிக்கிறதுக்காகத்தான் பிரயாசப்படுறாங்க. நரகத்துல போய் நீ விழுந்துடக்கூடாது. விக்கிரகாராதனை செய்கிறவனே நீ நரகத்துல போய் விழுந்துடக்கூடாது. வேசித்தனம் விபச்சாரம் செய்கிறவனே நீ போய் நரகத்துல விழுந்துடக்கூடாது. பாவியே நீ நரகத்துல போய் விழுந்துடக்கூடாது என்றுதானே நாங்க தூக்கி எடுக்க பிரயாசப்படுறோம். எங்களவே நீ அடிக்கிற, எங்களை அடிச்சா யாரை தெரியுமா அடிக்கிற? இயேசுவே அடிக்கிறாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன், ஊழியக்காரர்களே கலங்காதீங்க. நம்ம மேல விழுகிற ஒவ்வொரு அடியும் யார் தெரியுமா வாங்குறான்? நம்ம இரட்சகர் வாங்குறாரு, நம்ம ஏசப்பா வாங்குறாரு. வலிக்கும், வேதனைகள் வரும். நம்ம ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சு கொன்னானுங்கல்ல, அப்ப அவர் வேதனை அனுபவிச்சார்ல, அதே மாதிரி நமக்கு வேதனை தான். கலங்காதீங்க, நமக்கு ஒரு பரிசுத்த இடம் இருக்கிறது, ஜீவ விருட்சமும் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தீர்மானத்தோடு வாழுங்கள். அடிக்கிறாங்க, எங்களை சித்திரவாத பண்றாங்க, நம்ம பிள்ளைங்களை கொல்லுவாங்க, கணவனை கொல்லுவாங்க, உங்க முன்னாடி உங்க மனைவிய கொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, இது கடைசி காலம். செத்தா போயிருவோம். எங்க போயிருவோம்? ஏசப்பாட போயிருவோம். அதனால உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களா இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாக்களை நரகத்துல தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். நாளுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, பயப்படாதீங்க, உலகத்தனை கண்டு பயப்படாதீங்க, சத்தியத்தை எடுத்து உரைங்க. அந்த இடத்துல ஒருவேளை உங்களை கொல்லக்கூடிய சமயங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க. கழுத்தை கொடுங்க. ஏசப்பாய மட்டும் மறுதளிச்சுறாங்க. நான் நிறைய வீடியோ கிளிப் பாக்குறதுல ஏசப்பாவை மறுதளிச்சுட்டு ஓடுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தவங்க ஏசப்பாய பத்தி சொன்னாங்கன்னு சொல்லி சாணி அள்ளி அவங்க வாய்க்குள்ள வச்சு மாட்டு மூத்திரத்தை குடிக்க வச்சு வைங்கடா, எவ்வளவு வைக்க முடியுமோ வைங்க. ஆனா அவரு சொன்னாராம், நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், விக்கிரகங்களுடைய நாமங்களை நாவினால் உச்சரிக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உச்சரிக்க மாட்டேன், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். அவர் அப்படி வாழ்ந்தாரு. அன்னைக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் எவ்வளவு கூடிய சம்பவங்கள் யோசிச்சு பாருங்க. நானும் அதற்காகத்தான், இயேசுவுக்காகத்தான், என் குடும்பமும் இயேசுவுக்காகத்தான், வேற எந்த ஒரு லட்சியம் எங்களுக்காக கிடையாது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் நமக்கு. அவரை பின்பற்றி நடப்போம்.
கழுத்து துண்டாக்கப்பட்டாலும் சரி, எந்த சம்பவங்கள் வந்தாலும் சரி, இயேசுவுக்காய் நான் வாழ்வேன், இயேசுவுக்காய் என் ஜீவனை கொடுப்பேன் என்று வாழ்ந்து பார்ப்போமா? நித்திய ராஜ்யம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. பாவத்தை வெறுத்து தள்ளுவோம், பாவத்தை வெறுத்து தள்ளுவோம், அந்நிய கிரியைகளை நம்மளை விட்டு விலக்குவோம். எது பரிசுத்தம், எது பரிசுத்தம், எது பரிசுத்த ஆவி என்பதை நாம் முதலாவது ஆராய்வோம். எதற்கையும் கண்டு பயப்படாதீர்கள். உலக ஆடம்பரங்கள், உலக இச்சைகள், உலகத்துக்குரியவைகள் எதுவும் நமக்கு வேண்டாம். இயேசுவே போதும், இயேசுவே போதும். நான் அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையை உத்தமமாய் ஊழியம் செய்யற ஊழியக்காரர்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. இனி நமக்கு அவ்வளவுதான், நம்மளை இனி இப்படித்தான் செய்வாங்க. கடைசி காலம் வந்துருச்சு பாத்தீங்களா? அநேகர் ஆண்டு அந்த கடைசி காலத்தை பத்தி சொல்லுறாரு, அநேகரை கொலை செய்வார்கள், அநேகரை உத்தரப்படுத்துவார்கள். நம்ம பயப்படக்கூடாது. இந்த நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் போக வேண்டும், போகணும். கேட்கிறானோ கேட்கலையோ, நம்ம போடுறது நம்ம கடமை. அதனால விதைகளை போட்டுவிட்டே செல்லுவோம். கேட்கிறவன் கேட்கட்டும். பிதா அழைக்காம ஒருத்தனும் வரமாட்டான். பிதா நடாத நாற்றெல்லாம் புடுங்கப்பட்டு போகும் என்று வேதவசனம் சொல்லுவது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். நம்ம மனம் திரும்புகிற நேரத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம். எந்தெந்த கள்ளம், எந்தெந்த கபடம், எந்தெந்த காரியங்கள் இயேசுவுக்கு பிரியமில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதெல்லாம் அகற்றி விட்டு, அந்நிய காரியங்களை அகற்றி விட்டு நாம் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்றால் தேவன் நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். முதலாவது நம்மை சுத்தம் பண்ணுவோம், முதலாவது நீங்கள் பரிசுத்தமாகுங்கள், இரண்டாவது நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நம்ம பரிசுத்தமா வாழ்வோம், நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற நித்திய பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களிடத்தில் காணப்படுகிற கரை திரை எல்லாவற்றையும் மாற்றி, பாவங்களை மாற்றி, சாபங்களை மாற்றி, ஆண்டவரே பொல்லாத பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக ஏசப்பா ஆண்டவரே சோத்திரம். எந்தெந்த காரியங்கள் நாங்கள் மீறி இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் இந்த நாட்களில் மாற்றி எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. கர்த்தாவே சோத்திர ஆண்டவரே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, முழுமையா இயேசு வரப்போகிறீர். உம்முடைய வருகையில் நாங்கள் எதிர்கொண்டு வர முழுமையா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமையில் போய்விடக்கூடாது ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதியும். துதிகன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.